ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எஸ்கேஎஸ் பெட் ஷாப்பு தான் வந்திருக்கும். அந்த பெட் ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த பெட் ஷாப் இருக்குது. அந்த பெட் ஷாப் தான் வந்திருக்கும். அந்த பெட் ஷாப் உள்ளே போய்ட்டு என்னென்ன பெட்ஸ்லாம் வளர்க்க வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து கேட்டு தெரியப்போம். சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு பண்ண வந்துட்டு இருக்கும். கால்நடையில் நீங்கள் வளர்க்கிங்கன்னா நம்ம வந்து கீழே நம்பர் கொடுக்குறோம். நம்பர் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கால்நடையில் வந்து நேராக வந்து உங்கள் பண்ணையில் வந்து வீடியோ எடுத்து பதிவு செய்யலாம். உள்ள போய்ட்டு என்னென்ன பெட்ஸ்லாம் வச்சுக்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். திருநெல்வேலியில் உங்களோட பெட் ஷாப் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிடுங்க. நம்ம கிருஷ்ணாபுரம் கோயிலுக்கிட்ட தான், நம்ம கோயிலுக்கு போற ரோட்ல நம்ம கடை இருக்குது. எங்க நம்ம கிருஷ்ணாபுரம் திருநெல்வேலி கிருஷ்ணாபுரத்துல ஆர்ச்சி இருக்குல்ல, ஆர்ச்சில இருந்து உள்ள போற ரோட்ல நம்ம கோயிலுக்கிட்ட தான் இருக்கு. நம்ம பெட் ஷாப் உங்க பெட் ஷாப் பேர் என்ன பேருங்க? எஸ்கேஎஸ் பெட் ஷாப். எஸ்கே பெட் ஷாப். இப்போ உங்க பெட் ஷாப் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாத்துடலாமா? பாத்துடலாம், வாங்கலாம். இதை பத்தி சொல்லிருங்க. இப்போ நம்மகிட்ட புறா, லவ் பேர்ட்ஸ், காக்டைலு, ஆப்பிரிக்கன் பேர்டு, ஹேண்ட் ஃபீடிங்ஸ்க்கு இதுல இருந்து எல்லாமே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் நம்ம கஸ்டமருக்கு. நம்ம இன்ஸ்டா பேஜ்லயும் நிறைய போட்டுட்டு தான் இருக்கும். அதனால ஆர்டர் நிறைய வந்துட்டு தான் இருக்கு. அதனால நம்ம ஃபார்ம்ல இருந்து நம்ம எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கோம் எல்லா கஸ்டமருக்கும். சரி, ஃபார்ம் வச்சிருக்கீங்க? ஆமா, ஃபார்ம் வச்சிருக்கோம். இப்போ இதுல நம்ம புறா என்ன போறாங்க? இதுல முஸ்கி இருக்குது, இது மதுரை கட்டமுக்குன்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி புறா நிறைய, மயில் புறா, ஃபேன்சி புறா நிறைய இருக்கு நம்ம கிட்ட. இப்போ நம்ம நாய்க்கு தேவையான நம்ம டாக்ஸ் அதிகமா எல்லா வீட்லயும் வளர்க்கக்கூடிய டாக்ஸ் தான். அதனால நம்ம வந்து செயின், ரோப் ஐட்டம் இந்த மாதிரி நம்மகிட்ட எல்லாமே அதிகமா வச்சிருக்கோம். நாய்க்கு தேவையான கூடு, கேஜ் எல்லாமே நம்மகிட்டே வச்சிருக்கோம். கேஜ் 3க்கு 2 இருக்கும்ண்ணே. இது வந்து ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் லேப் சைஸ் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து டாக்கான கேஜ். டாக்கான கேஜ் தானே. பேட்ஸ் கேஜும் வச்சிருக்கோம். பேட்ஸ் கேஜ்லாம் அங்க இருக்கு. சரி, பாப்போம். அதை பத்தி நான் காட்டுறேன். இப்போ இந்த இது வந்து என்னன்னா, நம்ம மதர் ஃபீடு, அதாவது நம்ம குட்டிக்கு வந்து பால் இல்லை அப்படிங்கிறதுக்காக மதருக்கும் கொடுக்கலாம். நம்ம தனியா எடுத்து வச்சு தனியா பால் இல்லாத நாய்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த பவுடர் எல்லாமே நம்ம வச்சிருக்கிறோம். சரி, அதுன்னு இல்ல ஷாம்புலாம் நம்ம 50 ரூபால இருந்தே வச்சிருக்கோம். நம்ம கிட்ட 50 ரூபாய். ஆமா, இது டாக், கேட் எல்லாத்துக்குமே இருக்குது. அதுலயும் ஷார்ட் கோட்டு, லாங் கோட்டு இந்த மாதிரி நிறைய இருக்குனால ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் அந்த வெரைட்டிக்கு ஏத்த மாதிரி நம்ம ஷாம்பு எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. சரி, இது நாய்க்கு உன்னிக்கு போடுற பவுடர் ஐட்டம் அந்த மாதிரி எல்லாமே நம்மளே இருக்குது. ஷாம்பு, கெனல் வாஷ் எல்லாமே நம்மளே வச்சிருக்கோம். இதெல்லாம் கெனல் வாஷுங்க, நம்ம டாக் கிளீன் பண்ற சுத்தமா வச்சிருக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கெனல் வாஷ் எல்லாமே. இந்த ஷாம்புலாம் நம்ம ஆஃபர் ரேட்ல கொடுத்துருக்கோம். 1 வாங்கினா 1 ஃப்ரீங்கிற ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஷாம்புலாம் நம்ம இதுல ஃபிளேவர் நிறைய இருக்கு. இதுலாம் இந்த ஷாம்பு ஐட்டத்துல உங்க நாய்க்கு வந்து நல்லா சைனிங்கா மின்னணும் அப்படின்னு சிலவங்க கேட்பாங்க. அதனால அவங்களுக்கு அந்த பர்ரு கோட்டு, இது பர்ருக்காக நல்ல ஹெல்த்திக்கும் இருக்கும். நல்லா இதுக்காக கொடுக்குறதா. டாக் மாஸ்க் எல்லாமே வச்சிருக்கோம். டிஃப்ரெண்ட் டாக் சைஸ்ல எல்லாமே வச்சிருக்கோம். இதுல எந்த மாதிரி டாக்? நான் இது எல்லா டாக்குமே போடலாம். நல்லா கொஞ்சம் மாஸ்க் கொஞ்சம் ஹெவி சைஸா இருக்கும். நல்லா இருக்கும். குவாலிட்டி நல்ல குவாலிட்டியா. நம்ம கிட்ட கேட்டுக்குள்ள லிட்டர் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்குது. கேட்டுக்குள்ள லிட்டர் ஸ்டாண்டு, அப்புறம் கேட்டுக்குள்ள கிரேவி ஐட்டம், டாக்குக்குள்ள கிரேவி ஐட்டம், பிஸ்கட் ஐட்டம் எல்லாமே நம்ம வச்சிருக்கோம். டாக்குக்கு உண்டான ஆக்சசரிஸ், அதாவது டாய்ஸ், ட்ரெஸ், பால்ஸ், குளிப்பாட்டுற கிளவுஸ் ஐட்டம், இந்த மாதிரி ஆக்சசரிஸ் எல்லாமே நம்ம கிட்டே இருக்குது. ட்ரீட்ஸ் ஐட்டம் எல்லாமே நம்மகிட்டே இருக்குது. அதுபோக ஃபுட் ஐட்டங்கள் பார்த்து பார்ப்போம். நம்ம இல்ல கேட்டுக்கு உண்டான குவாலிட்டியான ஃபுட்ஸ் எல்லாமே நம்மகிட்டே இருக்குது. நம்ம கிட்ட வந்து 1/2 கிலோ பாக்கெட் 450 இருந்து 3 கிலோ பாக்கெட் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்காங்க. இது வந்து சின்ன குட்டிகளுக்கு கொடுக்குற ஸ்டார்டர் அந்த ஃபுட்டு. இது நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு. இது நல்ல ரிசல்ட் பார்த்தா நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபிஷ்ஷுக்குள்ள பவுல் லைட் இருக்கு நம்மகிட்ட. அப்புறம் டைமிங்க்கு ஃபுட்டு போடுற டைமர் மிஷின் எல்லாமே நம்ம டெக்ஸ்ட் நம்மளே வச்சிருக்கோம். சிங்கிள் வே மோட்டரு, டபுள் வே மோட்டரு, அதுல இருந்து பிசுக்குள்ளான ஆக்சசரிஸ் எல்லாமே, ஃபுட் ஐட்டம் எல்லாமே நம்மளே வச்சிருக்கோம். டேங்க் கிளீன் பண்ற மேக்னெட் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. நெட் ஐட்டம் எல்லாமே பிசுக்குள்ளது எல்லாமே ஃபுல்லா ஃபிஷ் ஆக்சசரிஸ். இது வந்து ரெயின்போ ஷார்க்கு, இதுலயே பிளாக் ஒயிட் 2 வரும். இது ஏஞ்சல் ஃபிஷ் நம்மகிட்ட. டைகரு, ஷார்க்கு, கொய் ஃபிஷ், போலார் பேரட்டு, கோல்டு, பெரிய கோல்டு, ஒயிட் ஷார்க்கு, ரோசிப்பா இருக்கு, டேங்க் கிளீனரு, டின்ஃபாயில் ஷார்க்கு, சீப்ரா, கலர் விடோ, டைகர் ஃபிஷ்,
இது அதான் டைகர். ஆமா அதே டைகர் தான். இது கொஞ்சம் பெருசு. இது நார்மல் டைகர், இது கிரீன் டைகர். டைகர் வெரைட்டிலே 3 டைப் இருக்கு. சரி. இது என்னன்னு? இது சிச்லெட்ஸ், ப்ளூ மார்க்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதான் இதை பத்தி சொல்லுங்க. இது சார்க்கு, பெரிய சார்க். அப்படி இதை பத்தி சொல்லுங்க. நம்மகிட்ட பிளாக் கப்பீஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. எல்லாம் இம்போர்ட்டட் கப்பி தான். இதை பத்தி சொல்லுங்க. சார்க் சின்ன சார்க் இதெல்லாம். நம்ம டேங்க்கு தேவையான பிளான்ட் நிறைய நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த பிளான்ட்ல காலி ஆயிடுச்சு, இப்போ இன்னும் நிறைய ஸ்டாக் வந்து வரும். இது ஃபாக்ஸ் ஸ்டைலு, அப்புறம் பீட்டா, ஃபீமேல் பீட்டாஸ், மாலி, கோல்டு. இது வந்து எல்லாமே ஃபுல் மூன் பீட்டாஸ். நிறைய கலர்லாம் நிறைய வரும். எல்லா கலரும் போயிடுச்சு நம்மகிட்ட. இப்போ ஒயிட்டு கலர் தான் இருக்குது இப்போதைக்கு அவைலபிளா. இது கேஜ் சொல்லுங்க. இது பெட்ஸ்க்கா டாக்கா? இதெல்லாம் டாக்குக்குள்ள கேஜஸ் எல்லாமே. இதுல என்னென்ன டாக் எப்படின்னா இது சைஸ்? இது 2 ஃபீட்ல இருந்து 4 ஃபீட் வரைக்கும் நம்மகிட்ட டேங்க் ஹைட் எல்லாமே இருக்குது, சைஸ் இருக்கு. அப்படி இதை பத்தி சொல்லுங்க. பிரேஸ்லெட்டு, செயின் ஐட்டம் எல்லாமே. ஆனால் பேட்ஸுக்குள்ளான ஆக்சசரிஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. பேட்ஸுக்குள்ள எல்லாமே நம்ம ட்ரிங்கரு எல்லாமே, பேட்ஸுக்குள்ள புறாக்கு வைக்கக்கூடியது எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. இதெல்லாம் என்ன? இது இதெல்லாம் ஸ்டோன்ஸு டேங்க்ல. ஆமாம். அப்படி இதை பத்தி சொல்லுங்களேன். இல்லை இம்போர்ட்டட் டேங்கு. இல்லை பேட்ஸுக்கு வெயில் காலத்துல வெளியே தண்ணி வைக்கக்கூடியது எல்லாமே. இது வந்து பேட்ஸுக்குள்ளான தீவனம் நம்மகிட்ட இருக்குது. நம்மகிட்ட புறா வாங்குறவங்களுக்கு கம்மூடு, புறா மிக்சடு, காக்டெயில் சீடு, இது கோழி குஞ்சு தீவனம், காக்கென எல்லாமே நம்மகிட்டே இருக்கு. இந்த கேஜ்ல சொல்லிருங்க. இது எதுக்கு கேஜ்? இல்ல பேட்ஸ் கேஜ் தானே இதெல்லாம். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் பேட்ஸ் கேஜ் தானே. இதெல்லாம் என்ன எந்த மாதிரி பேட்ஸ் எல்லாம் போடலாம்? ஏன்னா இப்ப மேல இருக்கிற காக்டெயில் போட்டுக்கலாம். சரி. நம்ம லவ் பேர்ட்ஸ் இந்த மாதிரி பீட் எல்லாத்துக்குமே ஒரு பேர் போட்டுக்கலாம். இது வந்து பெர்ஷியன் கிட்டன். நம்ம கிட்ட கிட்டன் இருக்கு, எல்லாமே இருக்குது. பாத்துக்கோங்க அந்த கிட்டன். நம்ம எல்லாம் ஓன் பிரீட் தானே எல்லாமே. சரி. கிட்டன் எல்லாமே எங்கிட்ட காலியானா நாங்க வெளியும் அர்ஜென்ட்டுக்கு எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஆமாண்ணே. இதெல்லாம் பொமேரியன் பப்பீஸ்ண்ணே எல்லாமே. இப்போ நம்மகிட்ட பொமேரியன் மட்டும் தான் இருக்கு. இப்போ லேப் ஃபீமேல் பப்பி நம்ம கிட்ட அவைலபிளா இருக்காங்க ஃபுல்லாவே. இதெல்லாம் வந்து எத்தனை மாசம் பார்த்தீங்கன்னா? இதெல்லாம் கரெக்டா 1 மாசம் தான். எல்லாமே 30, 33 நாள், 35 நாள் நாங்க வெளியே கொடுப்போம் எல்லா குட்டியுமே. சரி சரி சரி. சிட்ஸூடாக்கு இது நம்ம கிட்ட இப்போ வந்து ஹாஸ்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. 1 மாசம் நம்ம கிட்ட தான் இருக்கு. இது விற்பனை தானே? இது இல்ல விற்பனைக்கு இல்லைன்னா இது வந்து போர்டிங் ஹாஸ்டல் நம்மகிட்ட எல்லாமே வச்சிருக்கோம். சரி சரி சரி. அதனால நம்ம கிட்ட வந்து கூட்டிட்டு போறாங்க. வெளியூருக்கு போறவங்க சிரமப்படக்கூடாது. நம்ம கொடுத்த கஸ்டமர் தான் நம்ம கிட்டே வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப வந்து வாங்கிக்கலாம். ஆமா கேட்டேன். கிரே கலரு அது ஒயிட் மெயில். அது வந்து நம்ம கட்சரிஸ் யூஸ் பண்றதுனால மேட்டிங் கலர் நல்ல மெயில் இருக்கு நம்ம கிட்ட. இது எல்லாமே டால் பைஸ். அவன் ப்ரௌன் மட்டும் தான் நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரீம் பென்ஸ். இல்ல சேல்ஸ் தான். இல்ல நம்ம ப்ரீடிங்காக வச்சிருக்கோம்.